Good morning students. Exercise 4.5 third sum பார்க்க போறோம். Draw the triangle ABC where AB equal to 6 cm, angle B equal to 110 degree and AC equal to 9 cm and construct the centroid கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம்மில் கொடுத்த மாதிரியே இங்கே நமக்கு ஒரு ஆங்கிள் ரெண்டு சைடு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரஃப் டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சம்மில் ரைட் ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 110 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஏபிசியில் ஏபி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஆங்கிள் பியில் 110 டிகிரி, ஏசி ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ட்ரா பண்ணலாமா? ஏபி 6 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஆங்கிள் பியில் 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் ஸோ இந்த ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து அந்த பாயிண்ட் வழியாக லை ஆகிற மாதிரி, அந்த பாயிண்ட் லை ஆகிற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏசி வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து 9 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ணணும். ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து இந்த பியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்லப்பா. ஓகேவா? ஒரு ஆர்க் ட்ரா பண்ணோம். இப்போ இந்த ஆர்க் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த ஆங்கிள் 110 டிகிரி, இது 9 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும் ஃபார் எனி 2 சைட்ஸ். நான் இங்கே என்ன ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா ஏபிக்கும் ஏசிக்கும் ட்ரா பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் எந்த சைடுக்கு வேணாலும் வரலாம், நீங்கள் பிசி கூட ட்ரா பண்ணலாம். ஓகே? ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்திருக்கேன். உங்களுக்கே மெஷர்மெண்ட் தெரியும் இப்போ ஹாஃபுக்கும் மோர் தென் ஹாஃபுக்கும். ஸோ அப் அண்ட் டவுனில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். ஃப்ரம் த பாயிண்ட் பியிலேருந்து அதே மெஷர்மெண்ட் மாறாமல் அப் அண்ட் டவுனில் ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுங்கள். இதை ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஆர்க்கை ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏசிக்கு மோர் தென் ஹாஃப் எடுக்கிறேன். அதே மெஷர்மெண்ட் மாறாமல் ஃப்ரம் த பாயிண்ட் ஏலேருந்து ஒரு ஆர்க் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இந்த ஏபின்ற லைனை இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ரெண்டாக டிவைட் பண்ணுது, ஈக்குவலாக டிவைட் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க, எம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு வந்து என்னன்னு கொடுத்துக்கோங்க. எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் எம்என்னு கொடுத்துக்கிறேன். இங்கே ஏபிசின்னு இருக்கிறதுனால இப்போ ஏபின்ற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது எது? சின்ற பாயிண்ட் தரப்பா. ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் சியிலேருந்து எம்முக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அதுதான் வந்து மீடியன்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 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 சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது என்னது, ஏசின்ற சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பி. ஸோ இங்கே நம்ம இந்த என்னன்ற பாயிண்ட்டு ஏசியை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது. ஸோ இந்த என்னன்ற பாயிண்ட்லேருந்து இந்த பிக்கு டாட்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள். தட் இஸ் மீடியன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த 2 டாட்டர் லைனும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது. அதுதான் வந்து சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். புரிஞ்சுதா எப்படி ட்ரா பண்ணியிருக்கோன்ட்டு? ஃபஸ்ட்டு ஏபி ட்ரா பண்ணியிருக்கோம். அப்புறம் பீன்ற பாயிண்ட்லேருந்து 110 டிகிரி மார்க் பண்ணி ஒரு ரே ட்ரா பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏன்ற பாயிண்ட்லேருந்து 9 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணோம். ஸோ இந்த 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 ரேவும் இந்த ஆர்க்கும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு சீன் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி நமக்கு கிடச்சிருச்சு. ஏதாச்சும் 2 சைடுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணோம். நான் இங்கே வந்து ஏபிக்கும் அண்ட் ஏசிக்கும் ட்ரா பண்ணியிருக்கேன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஏபியை எம்ன்ற பாயிண்ட் வந்து இன்டர்செக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஏசியை என்னன்ற பாயிண்ட்டு இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ இந்த ஏபிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு சி, சியிலேருந்து எம்முக்கும், அதே மாதிரி ஏசிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு பி, பியிலேருந்து என்னுக்கும் டாட்டர் லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த 2 டாட்டர் லைனும் தட் இஸ் மீடியன், இந்த 2 மீடியனும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்டு ஜி. ஓகே, இதுதான் வந்து சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். சேம் மெத்தடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எந்த சைடுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் எழுதணும். ஸோ ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் என்ன ட்ரா பண்ணுவோம், ஃபஸ்ட் என்ன எழுதுவோம், ட்ரா ட்ரையாங்கிள் ஏபிசி using the given measurement. ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவோம், construct the perpendicular bisector of any 2 sides. இங்கே நம்ம எந்த சைடுக்கு வரைஞ்சோம், ஏபி அண்ட் ஏசிக்கு ட்ரா பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மார்க் தி மிட் பாயிண்ட்ஸ் எம் அண்ட் என் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி. தென் ஸ்டெப் 2ல் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ட்ரா த மீடியன்ஸ் என்னென்ன ட்ரா பண்ணியிருக்கோம், சிஎம் அண்டு பிஎன் and let them meet at G. So the point G is the centroid of the given triangle ABC. Clear அப்பா? என்ன ட்ரா பண்ணுறோமோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதுகிறோம். ஓகேவா. எக்ஸசைஸ் 4.5ல் 4th சம் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் PQR such that PQ equal to 5 cm and PR equal to 6 cm. angle QPR equal to 60 degree and locates its centroid கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு 2 சைடு ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. PQ 5 cm, PR 6 cm, QPR. இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் என்ன வருதோ அதுதான் வந்து நமக்கு ஆங்கிள். அந்த பாயிண்டில் தான் நமக்கு வந்து ஆங்கிள் 60 டிகிரி. அப்போ ஆங்கிள் Pயில் தான் நமக்கு 60 டிகிரி ட்ரா பண்ணணும். அண்ட் லொக்கேட்ஸ் இட் சென்ட்ராய்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரஃப் டயக்ராம் பாருங்கள். PQR ஒரு இங்கே 60 டிகிரின்றது வந்து அக்யூட் ஆங்கிள். அப்போ PQRன்ற ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. PQ equal to 5 cm ஃப்ரம் த பாயிண்ட் Qவில் வந்து 60 டிகிரி அண்ட் PR equal to 6 cm ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ சென்ட்ராய்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா?
So from the point 0லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா a line segment PQ with a measure of 5 centimeter. Okay. Next angle QPR equal to 60 degree. So QPR அப்போ from the point Q mark an angle 60 degree. So from the point P லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ஒரு ரே ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் PR ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஃப்ரம் த பாயிண்ட் Pலேருந்து ட்ரான் ஆர்க் PR with a measure of 6 centimeter. Now, so this point mark on a, namely R, join QR. Now we get the acute angle triangle PQR. Okay. Next என்ன பண்ணணும், perpendicular bisector ட்ரா பண்ணணும் for any two sides. நான் இங்கே PQக்கும் PRக்கும் ட்ரா பண்ணலான் இருக்கேன். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் Pலேருந்து மோர் தென் ஹாஃப் எடுத்துக்கோங்க. மோர் தென் ஹாஃப் எடுத்துகிட்டு அப் அண்ட் டவுனில் ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்கள். சேம் மெஷர்மெண்ட்டு ஸோ ஃப்ரம் த பாயிண்ட் Pலேருந்து அப் அண்ட் டவுனுக்கு ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்கள். அந்த மெஷர்மெண்ட்டு மாறாமல் ஃப்ரம் த பாயிண்ட்டு Qலேருந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்கும் ஜாயின் பண்ணுங்கள். நேம் கொடுத்துக்கோங்க. இங்கே PQRன்னு இருக்குன்னா நீங்கள் MNன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட் M பார்த்தீங்க அப்படின்னா PQவை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது, 2 ஈக்குவல் சைட்ஸாக டிவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் PRக்கு perpendicular bisector ட்ரா பண்ண போகிறேன். ஃப்ரம் த பாயிண்ட் மோர் தென் ஹாஃப் எடுத்திருக்கேன். ஸோ அப் அண்ட் டவுன்லேருந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ அதே மெஷர்மெண்ட்டு மாறாமல் ஆர்லேருந்து அப் அண்ட் டவுனுக்கு ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணுங்க. ஸோ எனக்கு இங்கே இன்டர்செக்ட் ஆகலை. ஸோ இப்போ ஃப்ரம் த பாயிண்ட் Pலேருந்து இந்த ஆர்க்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த இடத்துல எனக்கு பாருங்கள் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆர்க்கையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த லைன் செக்மெண்ட்டு வந்து இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பார்த்திங்கன்னா PQவை ரெண்டாக டிவைட் பண்ணது. இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க Nன்னு, இதுக்கு Mன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், PQன்ற சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு R. அந்த Rன்ற பாயிண்ட்லேருந்து Mக்கு நம்ம ஒரு மீடியன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் த பாயிண்ட்டு Rலேருந்து Mன்ற பாயிண்ட்டுக்கு டாட்டர் லைன்ஸ், தட் இஸ் மீடியன் ட்ரா பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த Rக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டு Q. ஸோ இப்போ இந்த Qலேருந்து Nன்ற பாயிண்ட்டுக்கு மீடியன் ட்ரா பண்ணுறோம்.
ஸோ இது ரெண்டும் இந்த டாட்டட் லைன் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் நமக்கு ஜி. ஓகே, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். கிளியராக எப்படி ட்ரா பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ட்ரா பண்ணிக்கோங்க வித் கிவன் மெஷர்மெண்ட்டுக்கு. அடுத்து மோர் தென் ஹாஃப் எடுத்து ஃப்ரம் த பிக்யூக்கு மோர் தென் ஹாஃப் எடுத்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மோர் தென் ஹாஃப் எடுத்து பிஆருக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து அந்த பிஆருக்கு வரையக்கூடிய பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருக்கு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, பிக்யூக்கு எம்முன்னு வச்சுக்கோங்க. இந்த எம்முன்ற பாயிண்ட்டையும் ஆர்னையும் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி என்னையும் கியூவையும் ஜாயின் பண்ணணும். இந்த ரெண்டு மீடியன்ஸும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான் ஜி. ஓகே, சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ட்ரா எ ட்ரையாங்கிள் PQR using the given measurement. Next, construct the perpendicular bisector of any two sides. என்னென்ன சைடுக்கு நம்ம இங்கே ட்ரா பண்ணோம், PQ and PR. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், mark the midpoints M and N of எந்ததுக்கு PQக்கு and PR respectively. Next, step 2, draw the medians. என்ன ட்ரா பண்ணோம், மீடியன்ஸு என்ன ட்ரா பண்ணியிருக்கோம், RM and QN and let them meet at G. So next another the point G is centroid of the given triangle PQR. ஓகேவா, புரிஞ்சிச்சா? இப்போ நம்ம நோட் பார்த்துக்கலாம். இந்த சென்ட்ராய்டுக்கு வந்து நோட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த்ரீ மீடியன்ஸ் கேன் பி ட்ரான் இன் அ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியன்ஸ் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, அதாவது இப்போ இங்கே நம்ம ரெண்டு மீடியன்ஸ் தானே இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம் சென்ட்ராய்டில், பாயிண்ட் ஆஃப் கான்குரன்சி ஆஃப் த மீடியன் தானேப்பா நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து த்ரீ மீடியன்ஸ் வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளுக்கு த்ரீ மீடியன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். த்ரீ மீடியன்ஸ் கேன் பி drawn in a triangle. ஓகேவா, நெக்ஸ்ட்டு the centroid divides each median in the ratio 2:1 from the vertex. அதாவது என்னன்னா, இப்போ சென்ட்ராய்டு ட்ரா பண்ணியிருக்கேன்லப்பா, இந்த ஜீன்றது தான் சென்ட்ராய்டு. என்ன சொல்கிறாங்க, இந்த சென்ட்ராய்டு டிவைட்ஸ் ஈச் மீடியன். இந்த சென்ட்ராய்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈச் மீடியன் ஒவ்வொரு மீடியனையுமே எப்படி எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணணும்னா 2:1. இந்த ஜீன்றது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரம் த வேர்டெக்ஸ்லேருந்து இந்த ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த 6 பாயிண்டில் இந்த RM இருக்குல்லப்பா, இந்த RMன்ற லைனை, அதாவது
இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்எம்ன்ற லைனை இந்த ஜின்ற பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2:1ன்ற ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. த சென்ட்ராய்டு டிவைட்ஸ் ஈச் மீடியன் இன் த ரேஷியோ 2:1 ஃப்ரம் த வேர்டெக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா the centroid of any triangle always lie inside the triangle. Centroid of any triangle always lie inside the triangle. எல்லா இப்போ நம்ம ட்ரா பண்ண அக்யூட் ஆங்கிளுக்கும் சரி அப்டியூஸ் ஆங்கிளுக்கும் சரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அக்யூட் ஆங்கிளுக்கு ட்ரா பண்ணோமா, இது அக்யூட் ஆங்கிளுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கேயும் எப்படி வந்திருக்கு, ஜின்றது இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிளுக்கு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். அங்கேயும் நமக்கு சென்ட்ராய்டு எங்கே வந்திருக்கு, இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே ஜி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுக்கும் நமக்கு வந்து ஜி வந்து இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் வருது. 3 சைட்ஸு கொடுத்ததுக்குமே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே நமக்கு சென்ட்ராய்டு வந்து எங்கே இருக்குது, இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் வந்திருக்கு. ஓகேவா, அதுதான் வந்து நம்ம இங்கே நோட்டில் சொல்கிறோம். ஸோ த சென்ட்ராய்டு ஆஃப் எனி ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் லை இன்சைட் த ட்ரையாங்கிள். ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, centroid is often described as the triangle's center of gravity. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the triangle balanced evenly and also as the barycenter. ஸோ என்னென்னா சென்ட்ராய்டு தான் வந்து இந்த ட்ரையாங்கிளோடைய சென்டர் பாயிண்டில் தான் நமக்கு வந்து இது இதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி நோட் ஆஃப் த சென்ட்ராய்டுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸு. ஓகேவா, கிளியராப்பா? தேங்க்யூ.